ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் செய்யும்போது மணக்க மணக்க இந்த மாதிரி ரசம் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சுட சுட சாதம் வச்சு இந்த மணக்க மணக்க ரசத்தையும் சைடிஷாக கொத்தவரங்காய் பொரியலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல 4-5 பிளேட் வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ரசமும் ரொம்பவே அருமையான கொத்தவரங்காய் பொரியலையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. அது என்னென்னு தெரியாமல் சாப்பிட்றத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியும், அடிக்கடியும் யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக சொல்லணும்னா இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. இது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது. அதோட ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அது மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் போலிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்க. அந்த சத்து இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஊட்டச்சத்தும் ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால கன்சீவாக இருக்கிற லேடிஸும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இது பிளட் சர்க்குலேஷனை ஜாஸ்தியாக்கி உடம்பை எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதில் நார்ச்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது. இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா வெயிட் லாஸும் நல்லாவே குறையுங்க. அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கலாம். இது ஸ்கின்னையுமே ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடியதுங்க. விட்டமின் சி, கே, மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு சத்தெல்லாம் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு சத்து இருக்கிற இந்த காயை எப்படிங்க மிஸ் பண்ணுறது? இதை கூட்டாவோ பொரியலாவோ செய்து சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடமே ஒரு அருமையான சைடிஷாகவும் இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான காயை எப்படி பொரியல் செய்து சாப்பிட்றதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதில் காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்துருக்கிறேன். இது 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காயை பஞ்சாக வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1 போதுமானதாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமானது. ரொம்ப ஜாஸ்தி வதக்க தேவையில்லை. காயோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடுவோம். இதுவும் சேர்ந்து ஒரே ஈவனாக வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது காயோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. எண்ணெயில் வதக்கிட்டு அதை பொரியல் செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காயை வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இது கூட 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். காய்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் பக்கம் ஆகுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அது மாதிரி காய் வேகும்போது இடையில திறந்து கிளறி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும். காய் ஃபுல்லாக தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட தேவையில்லை. ஒரு 80% அளவு தண்ணி வற்றி வந்தாலே போதுமானது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த மசாலா காயில் நல்லா இறங்கி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானதுங்க. குழம்பு பொடி இருந்தால் அது சேருங்க, இல்லைனா சாம்பார் பொடி இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தண்ணி இருக்கும்போதே நீங்கள் மசாலாவை சேர்த்துருங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம். காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி 3/4 அளவு வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா தான் காயில் நல்லா இறங்கி வரும். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மசாலா காயில் நல்லாவே இறங்கிட்டு நல்லா தண்ணியும் வற்றி வந்திருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. மசாலாவும் பாருங்கள் ஃபுல்லாக காய் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த டைமில் துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. இந்த டைமில் இன்னுமே டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா இன்னுமே வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை பரட்ட தேங்காவும் மசாலாவும் சேர்ந்துட்டு அவ்வளவு மணமாக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொன்னால் தெரியாது, நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. பாருங்கள், மசாலா தேங்காவோட சூப்பரான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இந்த கொத்தவரங்காயை வச்சு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி கொத்தவரங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. நான் வந்து இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான ரசம் தான் எப்படி மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறேன். தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு நடுவில் இருக்கிற இந்த விதை பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் லேயர் மாதிரி இருக்கும், ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கையில் பசைகிறதுனாலும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டோன்னா நல்லா ஈஸியாக பசைஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தக்காளியும் புளியையும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3/4 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 8லேருந்து 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரசம் செய்யும்போது இந்த மாதிரி வெந்தயம் துளியோண்டு சேர்த்துட்டு செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது கூட கொத்தமல்லி விதை வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன சைஸ் பல் பூண்டுனா 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, பெரிய பல் பூண்டுனா ஒரு 5 பல் பூண்டு போதுமானது. இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளியும் புளியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நம்ம செய்கிறது தக்காளி பழம் நல்லா ஓரளவுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரம் புளியும் ஊற வைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா, கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா சட்டுன்னு கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தக்காளியோட தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி பழத்தில் புளியோட சாறு எல்லாமே இறங்கி இருக்கும். இப்போ இந்த சக்கையெல்லாம் எடுத்து தனியாக வேஸ்ட்டை தூக்கி தனியாக கீழே போட்டுடலாம். இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறேன். ரசத்துக்கு வந்து இந்த தண்டோடு சேர்த்து போடும்போது ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. ரசத்துக்கு மெயினாக ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த தண்டு தான். அதனால் ரசம் வைக்கும்போது தண்டை தூக்கி கீழே போட்டுறாமல் அந்த தண்டை வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா நசிச்சு விட்டு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இந்த மாதிரி 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த புளி தண்ணியில் ஒரு முறை கரைச்சி விட்டுருங்க. அந்த தண்டை நல்லா நசிச்சுட்டு புளி தண்ணியில் கரைக்கும் போது அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கை வச்சு நல்லா நசிச்சு விடுங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாலே முக்கால்வாசி வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரசம் வைக்கிற பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், ரசம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு மிக்ஸிங்கை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பரட்டி மட்டும் விடுங்க, வதக்கிடக்கூடாது. வதக்கிட்டோன்னா ரசம் வந்து லைட்டாக கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை வதக்கக்கூடாது. லைட்டாக எண்ணெயில் ஒரு பரட்டை மட்டும் பரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன், ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அதாவது ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது, லைட்டாக நுரைச்சி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும். எந்த அளவுக்கு ரசத்தை நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ லைட்டாக ஓரத்துலலாம் நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுல, அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா ரசத்தோட கொதிப்பு வந்து அடங்கிடும். இறக்குறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ரசம் வந்து எப்பயுமே சூடான பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க ஒரு ரசங்க. இந்த ரசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடே அவ்வளவு வாசமாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த அருமையான காம்பினேஷனில் ஒரு நாள் ரசமும் கொத்தவரங்காய் பொரியலும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.